தொடர் இறக்கத்தில் இருந்த இந்திய பங்கு சந்தை ஆறுதலாக இன்னைக்கு 0.5% ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏற்றம் தொடருமா இல்லை இது ஒரு டெட் கேட் பவுன்ஸாக இருக்குமா அப்படின்னு தான் மார்க்கெட்டில் பரவலாக பேசப்படுது. ஸோ வாங்க இன்னைக்கு குயிக் அப்டேட்டில் நம்ம மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். 22,960.45 அப்படின்ற ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆன நிஃப்டி 50 23,137.95 அப்படின்ற ஒரு ஹையை ரீச் பண்ணிவிட்டு 22,857.65 அப்படின்ற ஒரு லோவையும் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோட எண்டில் 22,957.25 அப்படின்னு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ஒரு 0.5% நமக்கு கெயின் கொடுத்துருக்கு. நேற்று 1% மேலே ட்ராப் ஆனாங்க, இன்றைக்கி 0.5% தான் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 48,642.50 அப்படின்ற ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆன பேங்க் நிஃப்டி 49,247.15 அப்படின்ற ஹையையும் 48,449.05 அப்படின்ற லோவையும் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோட எண்டில் 48,866.85 அப்படின்ற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1.67% வந்து இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேற்று ஒரு 0.5% ட்ராப் ஆன பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஒரு 1.5% வரையும் க்ரோத் ஆனதுனால தான் நம்மளுடைய நிஃப்டி 50 ட்ராப் ஆகாமல் இருந்ததுக்கு ஒரு காரணமாகவே பார்க்கப்படுது. ஒரு கட்டத்தில் பேங்க் நிஃப்டி 1300 1400 புள்ளிகள் வரையுமே பாசிட்டிவில் ட்ரேட் ஆனாங்க. பட் மார்க்கெட்டோட எண்டில் 802 புள்ளிகள் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நிஃப்டி 50 இருந்த டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் யாருன்றதை பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 பொறுத்தவரையும் பஜாஜ் ஃபினான்ஸ் இன்றைக்கி 4.31% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி 7,610 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததாக ஆக்சிஸ் பேங்க் 3.71% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி 983.25 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அடுத்ததாக ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 3.56% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகி 529.85 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது பஜாஜ் ஃபின்சர்வ் 3.42% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு 1,770.1 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2.67% இன்றைக்கி பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்காங்க. 1,673.3 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்ததாக டாப் 5 லூசர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல சன்ஃபார்மா 4.24% இன்றைக்கி ட்ராப் ஆகி 1,711 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பிரிட்டானியா 2.15% இன்றைக்கி ட்ராப் ஆகி 5,065 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக ஹிண்டால்கோ 2.08% இன்றைக்கி ட்ராப் ஆகி 574.7 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது கிராசிம் 1.75% வரையும் ட்ராப் ஆன கிராசிம் 2,415 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்காங்க. ஸோ அஞ்சாவதாக பெல் 1.69% ட்ராப் ஆகிருக்காங்க. அதோட லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் ப்ரைஸை பார்க்கும்போது 258.5 அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நிஃப்டியில் 2,937 பங்குகள் ட்ரேட் ஆனதில் 940 பங்குகள் பாசிட்டிவாகவும் 1,920 பங்குகள் நெகட்டிவாகவும் 77 பங்குகளில் எந்தவித சேஞ்சஸும் இல்லாமல் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி 6 பங்குகள் அவங்களுடைய 52 வீக் ஹையையும் 538 பங்குகள் அவங்களுடைய 52 வீக்கோட லோவையும் நிஃப்டியில் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 36 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டையும் 346 பங்குகள் அவங்களுடைய லோவர் சர்க்கியூட்டையுமே ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிராஃபை பார்க்கலாம், நிஃப்டி 50 எப்படி இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. இந்த ஜனவரி மாத தொடக்கத்துலேருந்தே கண்டினியூஸாக ட்ராப் ஆகிட்டு இருக்க நிஃப்டி 50 ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த ட்ரெண்ட் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போது நமக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும். ஸோ நிஃப்டி 50 அடுத்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகுமா நெகட்டிவாக ட்ரேட் ஆகுமான்ட்டு. ஸோ நிஃப்டி 50யோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது கடைசி ஒரு வாரத்தில் மட்டும் 1.98% வரையும் ட்ராப் ஆகிருக்காங்க. போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 3.55% ட்ராப் ஆகிருக்காங்க. கடைசியாக ஒரு 6 மாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 8.28% வரையும் தொடர்ச்சியாக சரிஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்ததாக ஃபாரெக்ஸ் தொடர் இறக்கத்தில் இருக்க அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு இன்றைக்கி 86.57 அப்படின்ற ப்ரைஸில் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த குயிக் அப்டேட்டில் மார்க்கெட்டில் என்ன நினச்சின்றதை ப்ரீஃபாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரியான தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.